வியட்நாமோட கேபிட்டல் சிட்டியான ஹனாயில் இருக்கக்கூடிய இந்த டைனாம் யூனிவர்சிட்டியில் நம்ம ஏன் சேரணும் அப்படிங்கிற டாப் 5 ரீசன்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரீசன் நம்பர் 5, இங்கே இருக்கக்கூடிய ஜாப் பிளேஸ்மெண்ட். இங்கே டைனாம் யூனிவர்சிட்டியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இவங்க நடத்துகிற எல்லா கோர்ஸ்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடியே 100% வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. இது இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு யூனிக் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் வியட்நாமோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷனோட பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படித்து முடித்த உடனே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ ஜாப் இஸ் ரெடி ஃபார் யூ. ரீசன் நம்பர் 4, இந்தியன் ஃபேக்கல்ட்டி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, இந்தியன் ஃபேக்கல்ட்டி வந்து டைனாம் யூனிவர்சிட்டியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து சார் வந்து இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஃபேக்கல்ட்டி, டைனாம் யூனிவர்சிட்டியோட ஃபுல் டைம் ஸ்டாஃப் சார் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என் பேர் டாக்டர் அப்ரஹாம் ரத்ன ஜோசப். நான் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்விம்ஸ் யூனிவர்சிட்டி திருப்பதியில் முடிச்சிருக்கேன் 2010. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி சேலம் போனேன். சேலத்தில் ஒரு 4 வருஷம் அங்கே வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி கயானாவில் டெக்ஸ்டைல் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி நான் அவலான் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசின் கியூரசோவாவில் அங்கே அவங்க இன்வைட் பண்ணுறதுனால நான் அங்கே போயிருக்கேன். அங்கேயும் ஒரு 6 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன். திரும்பி நான் இந்தியாவில் சாந்திராம் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி அந்த காலேஜிலும் நான் வேலை செஞ்சுருக்கேன். திரும்பி டிஆர்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் பட்டான்சேரு ஹைதராபாத்லவும் நான் வேலை செஞ்சுருக்கேன். திரும்பி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எனக்கு வேலை கிடைச்சாச்சு. அதனால் நான் அங்கேருந்து திரும்பி அங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நந்தியாலாவில் ஜாயின் ஆகியிருக்கேன். திரும்பி இங்கே வியட்நாம் வந்து ஒரு 4 hours டிஸ்டன்ஸ் தான் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம இந்தியன் பசங்க வெளியே போய் அங்கே மெடிசின் படிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க பின்பு நான் அவங்கக்கிட்ட நானும் நினச்சேன், சரி இந்த மாதிரி இந்த ட்ரீம் இருக்கிறவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. ஆனால் இது வந்து கிட்டான இடமும், அப்புறம் வந்து நம்ம நினச்சா 4 மணி நேரத்தில் போயிடலாம், திரும்பி ஏதாவது எமர்ஜென்சி வேலை இருந்தாலும் வந்துடுவோம் அந்த நோக்கத்தோடு நான் வந்திருக்கேன். ரீசன் நம்பர் 3, செப்பரேட் ஹாஸ்டல் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தட் டூ இன் கேம்பஸ். இந்த ஹாஸ்டல் பில்டிங் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா G+14 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இதோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், அதுக்கப்புறம் டார்மெட்ரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி இங்கே தான் இருக்காங்க. வெயிட்டிங் ஏரியா, கேன்டீன், மெடிக்கல் ரூம், இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாமே பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த ஆக்சஸ் கார்டை நம்ம இங்கே டேப் பண்ணால் தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து டோர் க்ளோஸில் இருக்குது. இதை நம்ம ஆக்சஸ் கார்டு டேப் பண்ணக்கப்புறம் நம்ம உள்ளே போக முடியும். கெஸ்ட் எல்லாமே இந்த இடத்த தாண்டி வர முடியாது. செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஷேரிங் ரூம் இருக்குது, 4 ஷேரிங் ரூம் இருக்குது, டபுள் ஷேரிங் ரூம் இருக்குது. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. வரும்போது இந்த ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே வர முடியும். நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாய்ஸ் ஹாஸ்டல் போக போகிறோம். தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கேயும் ஒரு லாபி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஆரோ சிஸ்டம் ரூமும் இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே எடுத்தோன்னு இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பேஜ் ரூம். ஸோ நம்ம வந்து இப்போ 4 ஷேரிங் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம கூட ஆல்ஃப்ரெட் இருக்காரு. ஆல்ஃப்ரெட்டோட ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 ஷேரிங் ரூம். இங்கேயும் அதே போல் நமக்கு வந்து டபுள் பங்கர் பெட்ஸ் வந்து 2 பெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் லாக் அண்ட் கீயோட நம்ம வந்து வார்ட்ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணிவிட்டு பசங்க கீ எடுத்துக்கலாம். இன்கேஸ் வேல்யூபிள்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா உள்ளே வச்சுக்கலாம். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்லேயும் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். சைஸஸ் மட்டும்தான் சின்ன மாற்றங்கள் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர் இருக்குது. அதே மாதிரி டவுன்ஃபாலர், ஃபயர் சேஃப்டிக்காக டவுன்ஃபாலர் வச்சுருக்கோம். மேலே வந்து சீலிங் ஃபேன் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது. அதில் வந்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் வியூவோட நமக்கு வந்து ஒரு போர்ட்டிகோ கிடைச்சிருக்கு.
சிட்டி வியூ இங்கேருந்து நமக்கு கிடைக்குது. அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன வாஷ் பேஷன் இருக்குது, ஒரு டேப் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வாஷ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வாஷ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அகைன் நம்ம வந்து ஒரு ஸ்டடி டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூமுக்கும் 2 ரிமோட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான ரிமோட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கான ரிமோட். இன்கேஸ் ஃபேன் வேண்டாம் அப்படின்னா. வணக்கம். இப்போ நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பில்டிங் தான் டைனாம் யூனிவர்சிட்டியில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கறதுக்கான இன்டர்நேஷ்னல் ஹாஸ்டல் இருக்குது. இந்த ஹாஸ்டல்லேருந்து ஜஸ்ட்டு கீழே வந்து இந்த ரோடு அப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிச்சன் இங்கே தான் இருக்குது, ஸ்டோர் ரூம் இங்கே தான் இருக்குது, டைனிங் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இப்போ எங்களுக்கு வர கேள்விகளில் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உண்மையிலே அங்கே வந்து நம்ம தமிழ் ஃபுட்டு கிடைக்குதா இல்லையா, அங்கே வந்து நம்ம சமையல் கிடைக்குமா, நம்ம பசங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஃபுட் ரிலேட்டடாக தான் இருக்குது. வாங்க நமக்கு என்ன மாதிரி ஃபுட் இருக்குது, இங்கே கிச்சனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேட்டும் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். அண்ணா உங்கள் பேர்ண்ணே? என் பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயன். எந்த ஊர்ண்ணே? நான் கடலூர். கடலூர்லேருந்து வந்துருக்கீங்க. இன்றைக்கி என்னென்ன நம்ம சமையல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. இப்போ லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், சரிங்கண்ணா, அப்பளம், அதுக்கப்புறம் ஒரு கேசரி ஒன்று. ஓகே, ஸ்வீட்டு. ஆமாம், நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஸ்டைல் எல்லாமே தரீங்க இன்னைக்கு எல்லாமே. ஓகேண்ணா. காலையில் என்ன கொடுத்தீங்க? காலையில் இன்னைக்கு மார்னிங் வந்து ஊத்தப்பம், ஆனியன் தோசை, ஓகேண்ணா, சாம்பார். ஸோ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான கிச்சனில். சரிங்க. அப்போ நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸ் சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து ஆனியன் ஊத்தப்பம் கொடுத்துருக்காங்க, சாம்பார், சட்னி எல்லாமே இருக்குது. மதிய சமையல் பார்த்தீங்க அப்படின்னா பொரியல், அதே மாதிரி நைட்டுக்கு வந்து சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு, அப்பளம், சாம்பார் இது எல்லாமே இருக்குது. வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நான் வீக்லி எவ்வளோ டேஸ் உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறீங்க, எவ்வளோ நாள் வெஜ் கொடுக்குறீங்க? வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேக்ஸ் வெஜ். சரிண்ணா. பேலன்ஸ் வந்து ஒரு 150 பேக்ஸ் வந்து இல்லை 140 பேக்ஸ் வந்து நான்வெஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 190 நீங்கள் சமைக்கிறீங்க. 190. 190க்கு வந்து 140 வந்து நான்வெஜ். ஆமாம். ஓகே. நான்வெஜ் வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே. நான்வெஜ் வெஜ் கம்மி தான். ஓகே. இன்னமும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? நல்ல நாளைக்கு ஒரு 150 மெம்பர்ஸ் வராங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே கிச்சனில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஓகே. ஷிப்பில் வேறு வந்து இப்போ ட்ரேடிங் வந்துட்டு இருக்கு. எல்லா செட்டிங்லாம் பண்ணி. ஓகே. இப்போ நம்ம வந்து வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருக்கும்? டெய்லி நான்வெஜ் இருக்குமா? 3 நாள் நான்வெஜ். என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா? ஒரு இது வந்து கண்டிப்பாக சீ ஃபுட் வந்து வீக்லி ஒன்று. ஓகே. நார்மலாக சிக்கன் எப்பயும் போல சிக்கன் வந்துடுவேன். ஒரு நாள் மட்டன் வந்து ஒரு ஃப்ரை மட்டும் மட்டன் ஃப்ரை மட்டும். ஓகே. இந்த ஃபுட்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லை நம்ம வந்து பசங்க வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாமா? பசங்க எல்லாம் விரும்பி தான் கேட்டு அவங்க சொல்றது தான் நம்ம மெனு எல்லாமே ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுறது. அது சரிங்க. அது இல்லாமல் அட்மின்ல வந்து என்ன மெனு கொடுக்குறாங்களோ அந்த மெனு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம பண்ணுறோம்? நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்க வந்து கொஞ்சம் இப்போதைக்கு வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் வந்து கம்மி தான். அதில் பண்ணுறது வந்து சும்மா அந்த பன்னீர் பட்டர் மசாலா, அந்த மாதிரி ஆலு கோபி மசாலா, அவங்களுக்கு அந்த சப்பாத்தி, ஓகே, அந்த வெரைட்டிஸ்க்கு வந்து என்னென்ன மிசம் ரஸ் எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. நம்ம இந்தியன் மசாலாலாம் இங்கே கிடைக்குதாண்ணா? எல்லா மசாலாவும் நம்ம அங்கேருந்து வருது, இங்கேயும் பாதி மசாலாஸ் கிடைக்குது. ஓகே, இந்தியன் மசாலா கிடைக்குது. ஸோ நம்ம ஊர் டேஸ்ட்லேயே இங்கே நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். தாராளமாக தரலாம். ஓகேண்ணே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் பிஸியாக சமைச்சிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். தேங்க்ஸ். ஓகே. இன்றைக்கி லஞ்ச் வந்து ஸ்வீட்டில் கேசரி இருக்குது, சௌச்சோ கூட்டு, கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம், சாம்பார், ஒயிட் ரைஸ், சட்னி, ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி, அது கோங்கரா சட்னி, ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா சட்னி. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிச்சன், டைனிங் ஏரியா, ஸ்டோர் ரூம் தாண்டி ஜஸ்ட் இப்படி வந்தோன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ் கிச்சன், கான்டினென்டல் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். இன்கேஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஓவருக்கு ஒரு வேறு ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே போதுமான அளவுக்கு கான்டினென்டல் அண்ட் வியட்நாமிஸ் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். பட் இங்கே வந்து இது ஒரு கேன்டீன், ஸோ பே பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஜூஸஸ் இது எல்லாமே கிடைக்கும், கேஎஃப்சி மாதிரியான ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். நம்ம ஏன் டைனாம் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கிறதுக்கான ரீசன் நம்பர் 2, அஃபோர்டபுள் பட்ஜெட். ஒரு கேபிட்டல் சிட்டியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, தட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேர்ல்டு கிளாஸில் இருக்குது. ஆனால் இதுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் நம்ம படிக்க வச்சா என்ன பட்ஜெட் வருமோ
அதே மாதிரி பட்ஜெட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அஃபோர்டபுள் பட்ஜெட். நம்ம இப்போ டைனாம் யூனிவர்சிட்டியோட ஸ்டார்ட் அப் பில்டிங்கில் இருக்கோம். ஆர்ட்ஸ்லேருந்து வந்தால் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பில்டிங் இதில் தான். இதில் 7th ஃப்ளோர் வந்தால் இங்கே தான் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான லேப்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. வாங்க லேபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டர்னல் மெடிசனுக்கான ஒரு ட்ரைனிங் ரூம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்குது, சொல்லி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ரூமுக்கான ஒரு செட்டப்பும் இருக்குது. இப்போ இங்கே வந்து இவங்க வந்து ஒரு மாடல் கிளினிக் மாதிரி வச்சு இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் எல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கும். இதெல்லாமே இவங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் வந்து ரியலாக ஹார்ட் பீட் இருக்குமோ அதே மாதிரி அவன் என்ன மாதிரி கண்ணை முழிப்பானோ அந்த மாதிரி எல்லாமே இந்த மேனிக்யூனில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல் பேஷண்ட்டை அவங்க பார்க்கும்போது எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் பார்க்கலாம். இதுக்கு இந்த பல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும், ரியல் பல்ஸ். இது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா இந்த பல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது எப்படி ஷூவோட திடீர்னு அப்படியே வராங்களோ ஆசிட்டிஸ் அப்படியே இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரோமா சர்ஜரி ரூம். இங்கே வந்து அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கேயுமே மேனிக்யூன்ஸ் இருக்குது. இந்த மேனிக்யூன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கக்கூடியது. ஸோ ஒரு ரியல் ஹியூமனுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த இது எல்லாமே இதில் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கான மாடல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல நைஃப் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாமே. இது வந்து ஒரு சிமுலேஷன் கிளினிக்கான பீடியாட்ரிக் செட்டப். பீடியாட்ரிக் செட்டப் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்குபேஷன் பாக்ஸ் எப்படி இருக்குது அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பீடியாட்ரிக்ஸ்க்கு தேவையான எல்லா மேனிக்யூன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அகைன் இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னா இது ரியலாக வந்து ஒரு ஹியூமன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாமே இதில் வரும். இது வந்து சிமுலேஷன் கிளினிக் ஓஜி ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி. ஸோ அதுக்கான இது ஒரு லெக்சர் ஹால். இங்கே நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணிவிட்டு அதுக்கான லெக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டிஜிட்டல்லாம் வச்சுருக்காங்க. போர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் போர்ட்ஸ் தான் இருக்குது. சில நேரங்களில் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒயிட் போர்டு வச்சுருக்காங்க. ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னா அங்கேயும் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம ஊரில் வந்து பேஷண்ட் பார்க்குறப்ப வந்து டேரெக்டாக விடுவாங்க இல்லைங்களா, இங்கே சிமுலேஷன் கிளினிக்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சில மேனிக்யூன்ஸ் வந்து பவர் சர்க்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா ரியல் ஹியூமன் வந்து எப்படி சுவாசிக்கிறாங்களோ அதே மாதிரி எந்த பாயிண்டில் இந்த டெக்ஸ்டமி பண்ணும்போது எந்த பாயிண்டில் ஹோல் போடணும், எங்கே பல்ஸ் பார்க்கணும், அதே மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து போடும்போது என்ன ஆங்கிளில் வைக்கணும், இதெல்லாமே இங்கேயே அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியல் பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பயம் இருக்காது. அதுக்காக தான் இந்த செட்டப். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் ரியல் ஹியூமன் பாடிஸ்லாம் வச்சுருக்காங்களே, இங்கே வந்து எல்லாம் பொம்மையாகவே இருக்குது அப்படின்னு சில டவுட் வரலாம். பட் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது தான் அவங்க வந்து பேஷண்ட்டோடு அவங்க பார்க்கும்போது எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் அது எல்லாமே. நீங்கள் பார்த்துருக்கலாம் எமர்ஜென்சி வார்டில் இருக்கக்கூடிய அந்த மேனிக்யூன் ஷூவோடு அப்படியே இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி பேஷண்ட் வருவாங்களோ அதே மாதிரி இருக்கும். மற்ற ரூமில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வெறும் காலில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த டைனாம் யூனிவர்சிட்டியில் பில்டிங் 1 பில்டிங் 2 அப்படின்னு சொல்லி 2 லெக்சர் பில்டிங் மட்டும் இருக்குது. இதில் பில்டிங் 2ல் நம்ம வந்தோம் அப்படின்னா 2nd ஃப்ளோரில் ஒரு சின்ன கிளினிக் செட்டப்பும் இருக்குது. இங்கே வந்து ஒரு பசங்களுக்கு நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடம்பு முடியலை அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஹெல்த் கிளினிக்கில் வச்சு அவங்க செக் பண்ணிக்க முடியும். இதே பில்டிங்கில் தான் நம்ம திரும்பி இப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு லைப்ரரி இருக்குது. இங்கே வந்து நம்ம பசங்களுக்கான ஹார்ட் புக்ஸ் ரெண்டல் கொடுக்கறது இது எல்லாமே இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லைப்ரரி, அதாவது புக்ஸ் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே தான் பண்ண முடியும். லைப்ரரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோரே இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த லைப்ரரிக்கு உள்ளே நம்ம வந்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 8 AM நைட் 10 PM வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைப்ரரி ஓப்பனில் இருக்கும். சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் தான் அந்த லைப்ரரி வந்து ஓப்பனில் இருக்கும். சண்டே வந்து ஹாலிடே. நமக்கு வந்து புக்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஹார்ட் காப்பீஸ் புக்ஸுமே இருக்குது. போதுமான அளவுக்கு நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது என்ன அப்படின்னா இவங்களோட டிஜிட்டல் லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இது எல்லாமே டிஜிட்டல் லைப்ரரிக்கான கம்ப்யூட்டர்ஸ்.
இன்கேஸ் நம்மளே லேப்டாப் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து புக்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இந்த கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் 2000 புக்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஹார்ட் காப்பி புக்ஸ் எடுத்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம். நிறைய டேபிள்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைப்ரரி நார்மலாக வந்து ரொம்ப காமாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற புக்ஸ் எல்லாமே இங்கே மேலேயே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா ஹாய்வோ சாங்ஸே ஹியான் ஹான் ஹான் ரவுட் கான் பாய்கியோ அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் அருமையாக எழுதியிருக்காரு அந்த ஆத்தர். சார் வியட்நாம் வந்து சூஸ் பண்ணதுக்கு ஒரு டிசிப்ளின், கிளைமேட், இப்படி பல காரணங்கள் சொன்னீங்க சார். இப்போ டைனாம் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? சார் எனக்கு வந்து ஐரோவா ஓவர்சீஸில் ஒரு 3 யூனிவர்சிட்டி சொன்னாங்க சார். சரி பிசிடி சொன்னாங்க, டைனாம் சொன்னாங்க, கேந்தா சொன்னாங்க சார். ஒரு 3 யூனிவர்சிட்டி சொன்னாங்க. சரிங்க சார். இந்த 3 யூனிவர்சிட்டியில் வந்து மெயினாக டைனாம் இருக்கிறது வந்து ஹனாயிலே இருக்குது, கேபிட்டல். ஓகே. கேபிட்டலில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் சர்வீஸ் அது இதெல்லாம் டக்குன்னு கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு இதை நான் சர்ச் பண்ண வகையிலையும் அது மாதிரி ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகே. அது ஒரு ரீசன் சார். ரெண்டாவது வந்து காலேஜ் நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க சார். ஓகே சார். மூணாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து 3 யூனிவர்சிட்டியும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் டைனாம் சூஸ் பண்ணேன். நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் ஹாடாங் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தான் வந்து யூனிவர்சிட்டிக்கான ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9 ஃப்ளோர் இருக்குது. இந்த ஒரு பிளாக் மட்டும் ரெனோவேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக சுற்றி நிறையா இதுக்கான அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இதுக்கான இன்ஹவுஸ் பெட் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பெட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலு. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஃப்ளோர் இருக்குது. ஒரு நாளைக்கு தோராயமாக வந்து 600 பேஷண்ட்ஸ் வந்து அவுட் பேஷண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. இதில் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது ஓபி ஜென்ரல் மெடிசன், செகண்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ரல் சர்ஜரி, ஃபோர்த் ஃப்ளோர் அப்படிங்கிறது அது ரிலேட்டட் போஸ்ட் சர்ஜரி அண்டு எமர்ஜென்சி வார்டு, ஃபிஃப்த் ஃப்ளோர் வந்து டைஜஸ்டிவ் சர்ஜரி, சிக்ஸ்த் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்த்தோபெடிக்ஸ், செவன்த் ஃப்ளோர் வந்து நியூரோ சர்ஜரி, 8th ஃப்ளோர் வந்து ஓஜி அண்ட் பீடியாட்ரிக்ஸ் இருக்குது, 9th ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக யூராலஜி. இது எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனியாக வந்து ஒரு ஜென்ரல் வார்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம பே பண்ணி ப்ரைவேட் வார்ட்ஸ், ப்ரைவேட் ரூம்ஸுமே இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வந்தோம், 9th ஃப்ளோர் தான் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். கீழே எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்காக ஒரு மாஸ்க் வாங்கிட்டோம். மாஸ்க் போட்டு 9th ஃப்ளோரில் வந்து யூராலஜி அண்ட் ஓஜி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஃப்ளோரில் பீடியாட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் வார்டு அப்படிங்கிறதுனால நம்ம பேஷண்ட்டை ஃபோட்டோ எடுக்கவோ அல்லது அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் ஆகவோ விரும்பல. பட் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட ஆல்ஃப்ரெட் இருக்கார். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மதுரை. ஹாய் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது சார்? நல்ல இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சார். பெருசாக நிறையா அக்காமடேஷன் பண்ணுற லெவலில் இருந்துச்சு. அதான் ஒரு நாளைக்கு 600 ஓபி வரேங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஈவினிங் தான் வந்திருக்கோம். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மணி வந்து எக்ஸாக்டாக இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 3:20 நம்ம மேலே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2:45 3 மணிக்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து க்ரௌடாக இருந்துச்சு இல்லையா? ஆமாம் சார். அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் க்ளீனாக மாப் போட்டு எந்த விதமான ஸ்மெல் எதுவுமே இல்லை, ஃப்ளோர்ஸில் எந்த விதமான கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல் ஓரளவு ஹைஜீனாக தான் இருந்துச்சு. இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எல்லா ஃப்ளோர்லேயும் நமக்கு நல்லா இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பயாலஜிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா செப்பரேட் பென்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, ப்ராப்பராக இருந்துச்சு. மாஸ்க் யூசேஜ் வந்து நம்ம வரும்போதே சொன்னாங்க மாஸ்க் போட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் போதுமான அளவுக்கு வந்து எக்ஸ்போசர் கிடைக்கும். பேஷண்ட்க்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குன்னு தான் பார்த்தோம். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆமாம் சார், மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே இருக்க பேஷண்ட்டுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க டாக்டர்ஸோட. நமக்கு போகும்போது ஹாய் சொல்கிறாங்க, பெட்டில் பேஷண்ட்டாக இருக்கவங்க கொண்டு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அடுத்த டாக்டராக போகிறோம் வைக்கிறோம்னா நம்மகிட்டையும் அவங்க வந்துட்டு பெருசாக ஸோ இவங்க வேறு அக்செப்டன்ஸ் இருக்கும். வேற ஆள் இவங்க வந்துட்டு நமக்கு ஏன் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்மகிட்டையும் வந்துட்டு அவங்க காமன் பீப்புள் மாதிரி நம்மளோட அவங்க ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவாங்க அப்படின்ற ஃபீலிங் இருக்குது சார். ஓகே. ஸோ அதனால அது வந்துட்டு நமக்கு அவங்களோட மிங்கிளாகி நமக்கு கேட்குறதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கு நான் வசதியாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டைனாம் யூனிவர்சிட்டிக்கான ஹாஸ்பிட்டல்.
இட்ஸ் அண்டர் ரெனோவேஷன். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளாக் 9th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் தான் ஃபுல்லாக விசிட் பண்ணோம். மற்ற பிளாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பார்க்கலாம், வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வியட்நாம் பொறுத்த வரைக்கும் 3 months to 4 months வேலையை வந்து முடிச்சிருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் குயிக்காக இருக்கும். ஸோ நம்ம பசங்க வந்து இங்கே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க்குன்னு வரும்போது எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு காத்திருக்கு. தேங்க்யூ வெரி மச். டைனாம் யூனிவர்சிட்டி நம்ம ஏன் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டாப் 5 ரீசனில் நம்பர் 1 இருக்கக்கூடியது இந்த யூனிவர்சிட்டியோட டாப் மேனேஜ்மெண்ட், அவங்களோட கமிட்மெண்ட் தாங்க. இவங்களோட லீடர்ஷிப், எந்த ஒரு இடத்துல லீடர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நிறுவனம் எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியோட சேர்மன் மிஸ்டர் டேக்லாக் சன் ஆகட்டும், அதே மாதிரி வைஸ் சேர்மன் டாக்டர் டேக்லாக் டான், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹைலி கமிட்டட் பீப்புள். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபுல் டைம் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணாங்களோ அந்த டே 1ல இருந்து அவர் இந்தியாவை பற்றி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்காரு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இங்கே வந்து படிக்கிறாங்க, அவங்க வந்து படிக்கிறதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பேரண்ட்ஸோட கஷ்டம் என்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக அவர் வந்து ஸ்டடி பண்ணியிருந்தாரு. ஏன்னா இவரோட வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவர். ஸோ அந்த ப்ரொஃபஷனலிசத்தை இங்கே அப்ளை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நாடு விட்டு நாடு போய் படிக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. இவங்க வந்ததுலேருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்ச்சுரலாக அவங்களுக்கு என்னென்ன வேணும், அவங்களோட நம்மளோட கல்ச்சர் என்ன, அதுக்காக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டலில் வைக்கிறதுலேருந்து இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியன் ஃபேக்கல்ட்டியை வந்து இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி கரிக்குலமை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவர் வந்து எல்லாத்தையும் குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் மட்டும் கிடையாதுங்க, இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஹைலி கமிட்டட் பிகாஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் கமிட்டட், லீடர்ஷிப் இஸ் ஸ்ட்ராங். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த 5 ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி டைனாம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா எங்களை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை தெரியப்படுத்தணுமா ஷேர் பண்ணுங்க.